விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. ஹலோ நண்பர்களே, வெல்கம். என்னடா மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் கிளிக் பண்ணோமா இல்ல வேற எதுனா வீடியோ கிளிக் பண்ணி வந்துட்டோமா நினைச்சிருப்பீங்க. இது மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான். மைண்ட் கிராஃப்ட் வீடியோல எம்ஜிஆர் சாங்கா யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்களே. ஆமா, பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம கண்டென்ட்டுக்கு இந்த சாங் கைட்டா இருந்துச்சு, அதனால ஆட் பண்ணி விட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வெல்கம் டு அனதர் வீடியோ. இதுதான் மைண்ட் கிராஃப்ட் அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் பார்ட் 2. ஆக்சுவலி நீங்க பார்ட் 1 பார்க்கணும், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அது பார்த்துட்டு நீங்க இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். சோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மை சேனல் தமிழ் மைண்ட் கிராஃப்ட் வரலாற்றிலே பார்க்காத வீடியோஸ்லாம் நீங்க இந்த சேனல்ல பாப்பீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் ஃபார்மை உருவாக்க போறோம். விட்ஸ் நோ லூட்ஸோட கஷ்டப்பட்டு சர்வேல் பண்ணி இந்த மொத்த இடத்தையும் கிளீன் பண்ணி இந்த ஐலாண்ட்ல ஒரு மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் ஃபார்மை உருவாக்க போறோம். பார்ட் 1ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு இடத்த கிளீன் பண்ணோம் அண்ட் சீட்ஸை கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ணோம். அக்ரிகல்ச்சர் பண்ணோம், ரொம்ப பெருசாலாம் பண்ணல, குட்டியா தான் பண்ணோம். எந்த அளவுக்கு குட்டினா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அளவுக்கு. சோ இன்னைக்கு நம்ம அதுல இருந்து கண்டினியூ பண்ணி இந்த மொத்த இடத்துலயும் அக்ரிகல்ச்சர் உருவாக்க போறோம். போன டைம் அதான் சொன்னேன், இந்த ஒரு வீடியோலயே நான் வந்து மொத்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணிடும்னு. பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தா போனதுனால பார்ட் 2ல பாத்துக்கலான்னு விட்டேன். சோ பார்ட் 2ல முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு அக்ரிகல்ச்சரை பண்ணுவோம். ஐ மீன் சைஸை பிக் பண்ணுவோம். இப்போ கரண்ட்ல இந்த சைஸ்ல இருக்கு. ஐ மீன் பார்ட் 1 நான் இவ்வளவுதான் பண்ணேன், அதோடவே இருக்கு. சில சாம்பிஸ் எல்லாம் வந்து அட்டகாசெல்லாம் பண்ணிச்சு. ஸோ அதனால சில சீட்ஸ்லாம் ப்ரோக் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, ஐ மீன் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் நட்டு வச்ச இந்த பயிரெலாம் ஃபர்ஸ்ட் போய் அறுவடை பண்ண போறேன். வாங்க அறுவடை பண்ணுவோம். பார்ட் 1ல எல்லாமே வந்து குழந்தைங்க மாரி நட்டு வச்சுட்டு போனேன். இப்போ எல்லாமே வளர்ந்து நல்லா பெரிய ஆள் ஆயிடுச்சுங்க. இப்போ வரேன் வந்து எல்லாரையும் வெட்டுறேன். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ பாருங்களேன், 3 விதை கடிச்சிருக்கு. அதாவது நட்டு வச்ச விதை வந்து ஐ மீன் அக்ரின்ற பாருங்க. என்னடா அது பேரு? பயிர். அது வந்து ரொம்ப வளர்ந்துச்சுன்னா அந்த சீட்ஸ் வந்து 3 ஆகும் போல. இன்னும் வளர விட்டா 4 ஆகுமோ? ஏதோ ஒன்று. நான் பார்ட் 1ல ஏதோ பிளான் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 10 விதை வந்து எடுத்துட்டுனா இது கிராஸ் வெட்டி அது வந்து நட்டு வச்சிடணும். இப்போ நம்ம வந்து தேடுற டைம்ல நம்ம நட்டு வச்சிருந்து வளரும், ஓகேங்களா? அது வெட்டி மறுபடியும் அதுல டபுள் ஆகும் சீட்ஸ். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அக்ரிகல்ச்சர் பண்றதா இருந்தா நீங்க கையில வச்சிருக்க சீட்ஸை ஃபர்ஸ்ட் நட்டு வச்சிருங்க நண்பர்களே. ஸோ ஒரு விதையை போடுங்கன்னா போர் அடிக்கும். ஸோ அதனால நான் டைம் ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன். கிட்ட நம்ம பார்த்தோம்னா நட்டு வச்ச எல்லா விதையுமே நம்ம அறுவடை பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலா நம்ம அறுவடை பண்ணதுல நமக்கு எவ்வளவு சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குன்னா 64 + 64 + 29. இப்போ நைட் ஆயிடுச்சு, தூங்கிட்டு காலையில பார்த்துப்போம். என்ன வேலைப்பா சாமி. ஸோ இப்போ மார்னிங் வெளியே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கம்யூனிட்டி பசங்க வந்துட்டானுங்க. என்ன அடிக்க ஆர்மர்லாம் போட்டுன்னு வராங்க. ஐயோ கிரீப்பர், இந்த சைடு வாடா போடு. என்ன வெஞ்சி போட போடுறா, டிமோட்டிவேட் ஆயிடுவேன். வெடி போறான். நல்ல வேலை. இவனுங்க 2 பேர் எப்படி சமாளிக்குன்னே தெரியல. இன்னொரு அடி. செத்து போயிட்டான். ஓகே, இவனை போட்டு ஆயிட வேண்டியதான். இவங்களாம் சப்ப மேட்ருங்க. ஹாட் பாக்ஸ்ல வச்சு அடிக்கலாம் அவனை. சாடா. ஓகே, செத்துட்டான். ஆர்மர் பிளஸ் ஹெல்மெட் கிடைச்சிருக்கு. ஹெல்மெட்டை போட்டுப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம நேற்று அறுவடை பண்ண இடத்துல சீட்ஸை நட்டி வைக்கல. ஸோ அங்கெல்லாம் சீட்ஸை நட்டி வைக்க போறோம். 1 2 3 4 5. இவன் வேற வந்துட்டான். ஆக்சுவலி பார்ட் 1ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் சிக்கன் நம்மள எவ்வளவு கடுப்பேத்திருக்குன்னு. அது கொல்லவே நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியஸ்ல நான் வந்து அனிமல்ஸே நான் வந்து கொண்டு இருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு கொண்டு இருக்க மாட்டேன். நடுவில் வந்து ஒரு சிக்கனை கொண்டு இருப்பேன், போத்தள்ளி இருப்பேன். அதுக்கப்புறம் எந்த அனிமல்ஸுமே கொண்டதில்லை. அக்ரிகல்ச்சர் பண்ணி பிரெட் உருவாக்கி அதை வச்சுதான் நான் சர்வைவல் பண்ணேன் தவிர எந்த ஒரு உயிரினத்தையும் நான் கொல்லவில்லை நண்பர்களே. பாருங்க நான் எவ்வளவு நல்லவனு. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்ட முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வேற வெட்டி விட்டேன். ஓகே, இங்கே முடிஞ்சது. இங்க பாருங்களேன், இவனுங்க பேர் ஏதோ சொல்லுவாங்களே, இவனுங்கள அந்த ஹார்ஸ் வச்சா வந்து நம்மளுக்கு லீட் கிடைக்கும். லீட்னா வந்து கயிறு. ஓகே, 1 2. இப்பதானடா உயிரினத்தை கொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அம்மா இவனு என்ன பண்றது? இருங்க, இவன் என்ன விற்கிறான்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து எமரல்ட் கேட்குறான்.
அவ்வளோ வேலைக்காது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவனை வந்து கிராஸ் வச்சு லாக் பண்ணி விட்டுருவோம். ஃபியூச்சர்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓ எங்கடா போறா? டேய் இல்லடா. அட போடாப்பா சாமி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், பிடிக்கவே முடியலங்க. நானும் சுத்தி வந்து கிராஸ் வச்சு பிளாக் பில்ட் பண்றேன். கடைசியா அந்த ஒரு ஹோல ஃபில் பண்ணும் போது வெளியே ஓடிடுறான் கம்யூனிட்டி பையன். அவனை யாருன்னா நிறுத்துங்களாண்டா. ஸோ ரெண்டாவதா நம்ம அந்த அக்ரிகல்ச்சர் சைஸை பிக் பண்ணலாம் சொல்லிட்டு அது பக்கத்துலேயே இன்னும் வெட்டி அக்ரிகல்ச்சர் பண்ணேன். எங்கிட்ட இந்த எல்லா சீடும் அதில் நட்டி வச்சிருந்தேன். ஆனால் ஃபுல்லாக நட்டி வைக்க முடியல, அதுக்குள்ளேயே எங்கிட்ட சீடு காலியாயிடுச்சு. ஸோ அதனால போயிட்டு எந்தெந்த சீட்ல வளர்ந்துருக்கோ அதெல்லாம் போயிட்டு வெட்டிட்டு இருந்தேன். ஓகே, அறுவடை பண்ணதுல 27 சீட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்டு இதெல்லாம் நட்டி வச்சிருவோம். கிட்ட ஃபுல்லாக நட்டி வச்சிருவோம் நினைக்கிறேன். இன்னும் 8 சீட் தான் இருக்கு. ஓகே ஃபினிஷ். ஸோ என்னையா மழை வருது? மழை வந்தா சீக்கிரமா வளருமா என்ன? வந்தா சரிதான். ஓகே, இருட்டின மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம தூங்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னடா இவன் ஒன்னும் தூங்கலையான்னு பாக்குறீங்களா? இன்னும் நைட்டே ஆகலைங்க. இந்த மழை வந்து ஃபாக் ஆயிடுச்சாங்காட்டியும் நைட் அந்த மாதிரியே ஒரு ஃபீல். ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. 2000 years later. ஸோ கிட்ட நம்ம என்ன சுத்தி இருக்கிற இந்த மொத்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு ஹோவை யூஸ் பண்ணி மொத்த மண்ணை வெட்டி விட்டாச்சு. சீடு இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் இடத்த ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மொத்த இடத்துலயுமே ஹோவை யூஸ் பண்ணி மண்ணை எல்லாம் வெட்டி விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இடத்த ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சீடு க்ரோ ஆக அதுக்கப்புறம் வெட்டி நட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இடத்த ரெடி பண்ணிட்டேன். ஸோ கிட்ட நம்ம எக்கச்சக்கமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொத்த அடிச்சும் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயே நான் நட்டு வச்சு பயிரெல்லாம் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அறுவடை பண்ணி இது மூலமா வர எக்ஸ்ட்ரா சீட்ஸை நம்ம காலியா இருக்கிற இடத்துல நட்டு வைக்க போறோம். ஸோ இது மாதிரி தான் க்ரோ ஆகத்தை கட் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கிடைக்கும், அது காலியா இருக்கிற இடத்துல நட்டு வைக்க போறோம். எக்ஸ்ட்ரா வந்த எல்லா சீட்ஸுமே இந்த இடத்துல நட்டு வச்சுட்டேன். ஓகே, இப்போ நைட் ஆயிடுச்சு, காலையில வந்து பார்த்துக்கலாம். 2000 years later. நண்பர்களே, நம்ம கிட்ட மரக்கட்டை எல்லாம் காலி ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் பண்ணி நம்ம கிட்ட இருக்க ஸ்டஃபே நம்ம மறந்துட்டோம். பிக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மரக்கட்டி இது ஸ்டிக்கே இல்லை. ஸோ அதனால மரக்கட்டை வெட்டலான்னு நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வந்து ரொம்ப கம்மின்னு கிடையாது, ட்ரீஸே இல்லை அங்கே. ஸோ அதனால கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரே பண்ணல. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹனி இருக்கு. நான் வந்து மைன்கிராஃப்ட்ல ஒரு மித்தோனி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஹனி பீ இருக்குல்ல, அது வந்து ஃப்ளவர் கிட்ட போயிட்டு தேனி எடுத்துட்டு போகும்போது கீழே வந்து சொட்டுமா, டிராப் ஆகுமா. அந்த கீழே டிராப் ஆகுதுல்ல, அந்த இடத்துல பயிர் இருந்துச்சுன்னா அது மேல பட்டுச்சுன்னா பயிர் வந்து சீக்கிரமா வளருமா. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம கிளம்புவோம். இவனை கூடயே கூட்டின்னு போவோம். என்னங்க கூட வந்துட்டு இருக்கான், அங்க வந்து கூட எப்படி தங்குவான் ஹனி இல்லாம? ரைட்டு, போயிட்டான் அவங்க இடத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம இடத்துக்கு போகலாம். ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஒரு ஃபார்ம் கட்டலான்னு இருக்கேன். எப்படியும் நம்ம நட்டு வச்சு பயிரெல்லாம் வளர லேட் ஆகும். ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான ஸ்டஃப்ல ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ அதனால நம்ம ஒரு ஃபார்ம் கட்டுவோம். ஏதோ ஒரு அனிமல், கடிக்கிற அனிமல் தூக்கி உள்ள போடுவோம். நமக்கு தேவை ஃபார்ம், அவ்வளவுதானே. எந்த அனிமலா இருந்தா என்ன உள்ள. 2000 years later. ஓகே, இடத்த ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல கட்டிட வேண்டியதான். நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு ஃபார்மை கட்ட போறோம். இந்த லைனுக்கு ஃபுல்லா எந்தெந்த அனிமல்லாம் வருதோ எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட போறோம். ஓகே, இந்த லைன் முடிஞ்சு. இப்போ இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் ஃபுல்லாமே நான் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கட்டுமா ஒரு சின்ன ஃபார்ம். மைன்கிராஃப்ட் கார்டே நம்ம கேமுக்குள்ளே இருக்கிறதுக்காக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிஜிஎம் போடுறாங்க. அது கேட்டுட்டு ப்ளே பண்ணா இன்னும் பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஃபார்ம் ஃபுல்லா கட்டி முடிச்சாச்சு. டோர் பட்டா முடிஞ்சுது. ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்டு எடுத்துக்கிட்டு எவன் கிடைக்கிறானோ, இந்த பாருங்க ஆடு தானா வந்து சிக்குது. இந்த மிமிஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஆடு தானா வந்து சிக்கிதுப்பான்னு ஒரு மிமிலாம் வரும். ஸோ அது மாதிரி ஆடு தானா வந்து சிக்குது. ஸோ வேற என்னங்க, எல்லாம் ஆடாவே இருக்கு. ஓகே, கடிக்கிறச்ச எடுத்துட்டு போவோம். ஒரு பிளாக் ஆடு ஒரு ஒயிட் ஆடு கடிச்சிருக்கு. பிளாக்கை பார்த்தாவே பயமா இருக்குப்பா. ஓகே, நான் கூட்டின்னு போவோம். வாங்க செல்லக்குட்டீஸ், வெல்கம். என்னடா முட்டிக்கினானுங்க? டேய் ஒருத்தனா வாங்கடா. வாங்கடா. இப்போ வாங்கடா. ஆடா பாவீங்களா? டேய் ஒருத்தனா பொறுமையா வாங்கடா. ஐயோ கடுப்பேத்துறானுங்களே. போடா வேலை, நீ வாடா. வா செல்லக்குட்டி. ஓகே வந்துடா. இப்போ நீ வாடா. ஓகே, இவனு கூட்டிட்டு வரத்துக்குள்ளேயோ எப்பா சாமி, இன்னொரு அக்ரிகல்ச்சர் கண்டென்ட்டே ஃபினிஷ் பண்ணிடுவோம் போல. ஓகே, செம்ம ஃபாஸ்டா ஒரு ஃபார்மை ரெடி பண்ணிட்டோம்.
ஓகே, இப்போ நம்ம வேற எவனா கடிக்கிறானா பார்த்துட்டு வருவோம். அவனை பிடிச்சி தூக்கி உள்ள போட்டுடலாம் ஃபார்முல. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஏன் போயிட்டு தேடணும்? இவங்களுக்கு வீட் கொடுத்தாவே இவனுங்களே 2 3 ஆகுமே. ஓகே, வீட்டை கொடுத்துருவோம். தம்பி தான் உனக்கு ஒன்று. A few moments later. டேய் வாய் மூடுறா. ரைட்டு, ஓகே. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ மீன் இந்த பார்ட். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு அஃபிஷியலாக நான் பார்ட் 3 அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்னமும் எக்கச்சக்கமான விஷயத்தை நம்ம பார்ட் 3ல பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் பண்ண வச்சிருக்கும் நம்புறேன். ஸோ அதுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. அண்ட் வைக்கும் போல என்னோட மொத்த ஜாதகம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பை பாய்.